அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்திருப்பது குறித்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களுடைய அறிக்கையை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கோவை மதுரை ஆகிய நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. கோவை மாநகரத்தில் ரூபாய் 10,740 கோடியில் 34.8 கிலோமீட்டர் தொலைவுக்கும், மதுரையில் ரூபாய் 11,368 கோடியில் 32 கிலோமீட்டர் தொலைவுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கான திட்ட அறிக்கைகளை தயார் செய்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. இந்த திட்ட அறிக்கை நீண்ட காலமாக 20 மாதங்களுக்கும் மேலாக நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது இரு மாநகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் பாஜக செய்துள்ள அப்பட்டமான வெறுப்பு நடவடிக்கை ஆகும். சென்னையின் வளர்ச்சிக்கு பொது போக்குவரத்து பெருமளவில் உதவி உள்ளதை போல் பிற முக்கிய நகரங்களையும் அதற்கு இணையாக வளர்ப்பதன் மூலம் வளர்ச்சியை பரவலாக்குவதுதான் தமிழ்நாடு அரசின் நீண்டகால திட்டம். தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சிக்கு இத்தகைய முன்னெடுப்புகளே காரணமாகும். அந்த வகையில்தான் கோவை மதுரை ஆகிய மக்கள் நெருக்க மிகுந்த நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது. ஆனால் அவை 20 லட்சம் மக்களுக்கு குறைவானவர்கள் வசிக்கும் நகரங்கள் என்று சொல்லி அதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு மறுத்துள்ளது. அதே சமயம் இதே அளவிலான மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா, மீரட், கான்பூர், மகாராஷ்டிராவில் நாக்பூர், புனே, மத்திய பிரதேசத்தில் இந்தூர், குஜராத்தில் சூரத், ஒடிசாவின் புவனேஸ்வர், ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இவை அனைத்தும் பாஜக ஆளும் மாநிலங்கள். ஒரு கண்ணில் வெண்ணெய் மறுகண்ணில் சுண்ணாம்பு என்னும் போக்குதான் ஒன்றிய பாஜக அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படையாக தெரிகிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை கெடுக்க திட்டம், தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்க திட்டம், தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க திட்டம் என்று தமிழ்நாட்டுக்கு எது என்றாலும் கெடுநோக்கம் கொண்டு செயல்படும் அரசாகவே ஒன்றிய பாஜக அரசு நடந்து கொள்கிறது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளுக்கும் நிதி ஒதுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு கடும் கண்டனங்கள் எழுந்தபின் இதுவரை மொத்தம் வெறும் சுமார் 8,000 கோடி ரூபாய் என்ற அளவில் தான் நிதியை ஒதுக்கியுள்ளது. 63,000 ரூபாய் கோடி செலவில் மதிப்பீடான இந்த திட்டத்தில் சரிபாதி தொகையை பங்காகவும் கடனாகவும் ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒன்றிய அரசு உரிய பங்கை இன்னும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு இந்த நிதி நெருக்கடியினை சந்தித்து திட்டத்தின் பணிகளை வேகமாக முடித்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய முயலும் RSS பாஜகவால் அதன் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள இயலவில்லை. அதன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் இத்தகைய பிரச்சனைகளில் வாய்மூடி மவுடிகளாகவே இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யும் பாஜகவுக்கும் துரோகம் செய்யும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்பது உறுதி. ஓரவஞ்சனை ஒன்றிய பாஜக அரசால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உரிய அனுமதியை சட்டப்படி பெற்று அந்த நகரங்களுக்கும் அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு கொண்டு வரும் என்பதும் உறுதி. அதற்கு எந்நாளும் தமிழ்நாட்டு மக்கள் துணையிருப்பார்கள் என்பதும் உறுதி. தமிழ்நாட்டு வாக்காளர்களே, 2026இல் இதற்கு தக்க பதிலடி கொடுத்து பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும். இவ்வாறு திராவிடர் கழக தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். நீங்கள் அறிவிச்சுடர் தொலைக்காட்சிக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.